யமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்களை சமாளிப்பதற்காக அவசரமாக தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வரும் சவுதி அரேபியாவும் நெட்டன்யாஹுவுக்கு மிரட்டலான பதிலடிகளை வழங்கிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் யமன் ஹவுதி பழங்குடியினரின் தயார்படுத்தல் பிரகடனமும் பங்கபஸ்டர் ஏவுகணை குண்டுகளை அதிரடியாக களமிறக்கியிருக்கக்கூடிய ஈரானும் சுரங்கப்பாதையிலிருந்து பயத்துடன் எட்டி பார்க்கும் நெட்டன்யாஹுவும் மிரண்டு போன அமெரிக்காவும் காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகள் தொடர்பான வரைவு தீர்மானத்தினை ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைத்த அமெரிக்காவும் குறித்த வரைவு தீர்மானம் தொடர்பாக கசிவடைந்திருக்கக்கூடிய ஆவணங்களும் சூடானிலே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இனப்படுகொலைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆயுத பரிமாற்றமும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் சூடானிய மோதலும் கிரேட் இஸ்ரேல் விரிவாக்கமும் சூடானிய மூத்த பத்திரிகையாளரின் மிக முக்கியமான கருத்துக்களும் கோரிக்கைகளும் சூடானிய மோதல்கள் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அப்பாவி மக்கள் மீதான வன்முறையானது எந்த விதத்தில் அமைந்திருந்தாலும் அவை கண்டிக்கத்தக்கது. சிலர் பயங்கரவாதிகளை நல்லவர்கள் கெட்டவர்கள் என பிரித்து அவர்களுடைய அழுக்கு வேலைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். சூடானிய களத்திலும் சிலர் இவ்வாறு தான் பயங்கரவாதிகளை அவர்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். நாங்கள் சூடானிய அரசை இராணுவத்திற்கு வெளிப்படையான ஆதரவை வழங்கியுள்ளோம். மேலும் சூடானிய அரசாங்கத்தையும் அரசை இராணுவத்தையும் பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். சூடானிய மக்களை இனப்படுகொலைகளில் இருந்து பாதுகாப்பதற்கு எங்களால் முடியுமான எல்லாவிதமான உதவிகளையும் நாங்கள் வழங்குவோம். சூடானிய மோதலின் மூலமாக ஆக்கிரமிப்பு சக்திகள் நினைத்திருக்கக்கூடிய விடயங்களை முறியடிப்பதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று சூடானிய அரசு அதிகாரி ஒருவர் ஈரானினுடைய IRIB தொலைக்காட்சி நிறுவனத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். சூடானிலே நடைபெற்று வரும் இனப்படுகொலை தாக்குதல்களும் சூடானிய மோதலும் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய விரிவாக்கமாகும். கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை விரிவாக்குவதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவை முழுமையாக அளிப்பதற்காகவுமே சூடானிலே உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டு அனைத்து விதமான கொடூரங்களும் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. பிராந்தியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பானவர்களுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்காகவுமே சூடானிய மோதலானது தூண்டப்பட்டு தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. சூடானிய மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய RSF படைகளுக்கு பின்னால் இருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை ஆதரிக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் தான். சூடானிலே இவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய இனப்படுகொலைகளுக்காக நிச்சயமாக இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை விரிவாக்குவதற்கு சூடானிய மக்கள் ஒரு பொழுதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். மேலும் சூடானிய களத்திலே நிச்சயமாக சூடானிய மக்கள் வெற்றி பெறுவார்கள் என சூடானிய அதிகாரி ஒருவர் ஈரானிய தொலைக்காட்சி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். அதே போன்று சூடானிலே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் அனீஸ் மன்சூர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வெறுப்பதை போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தையும் வெறுக்க வேண்டும். ஜியோனிச தலைவர்களுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர்களுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. யூதர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஜியோனிச அம்சங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர்களிடத்திலே காணப்படுகின்றன. நெட்டன்யாஹுவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிபர் முஹம்மது பின் ஜியாடுக்கும் இடையிலே எந்த விதமான வித்தியாசம் இல்லை. இரண்டு பேரும் கொலைக்காரர்களாகவே இருக்கின்றார்கள். மனிதநேயமற்ற மனிதர்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய கொலைக்காரர்களாகவே இருக்கின்றார்கள். துபாய் என்பது டெல் அவீவினுடைய விரிவாக்கமே தவிர வேறொன்றுமில்லை. RSF படைகள் என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையான IDF-இனுடைய விரிவாக்கமே தவிர வேறொன்றுமில்லை. காசாவாக இருக்கலாம், சூடானாக இருக்கலாம், இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அனைவரும் பொதுமக்களையே இலக்கு வைக்கின்றார்கள். பொதுமக்களையே இனப்படுகொலை செய்து கொன்று குவிக்கின்றார்கள். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய சிலர் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஆதரிக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்க்கக்கூடிய சிலர் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஆதரிக்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் எந்தவிதமான வித்தியாசமும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ளவில்லை. அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்கள் கடந்துள்ள நிலைமையில், சூடானிய உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டு 2.5 வருடங்கள் கடந்துள்ள நிலைமையில் இவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான ஒற்றுமை
உண்மைகளை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர்கள் ஜியோனிச தலைவர்கள் தான் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் சர்வதேச ரீதியில் எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புறக்கணிக்கப்படுகின்றதோ அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகமும் புறக்கணிக்கப்பட வேண்டும். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உற்பத்திகள் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். சர்வதேச முஸ்லிம் சமூகம் ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்பான உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான குரல்களை தொடர்ச்சியாக எழுப்ப வேண்டும். காசாவிலும் சூடானிலும் இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு முக்கியமான ஆதாரமாக செயற்பட்டு வரக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தை எங்களால் முடியுமான வரையில் எதிர்க்க வேண்டும். உலக மக்களே, தயவு செய்து யாரும் மௌனமாக இருந்து விட வேண்டாம். முகமது பின் ஜியாதினுடைய இனப்படுகொலைகளை முழுமையாக அம்பலப்படுத்துங்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்த கொலைக்காரன் பின் ஜியாடை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என சூடானினுடைய மூத்த பத்திரிகையாளர் அனீஸ் மன்சூர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகம் சூடானிலே RSF படைகளை பலப்படுத்துவதற்காகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் கொலம்பியாவினுடைய கூலிப்படைகளை தொடர்ச்சியாக களமிறக்கி வருகின்றது. கொலம்பியாவிலே இருக்கக்கூடிய அதிகளவான கூலிப்படைகள் உக்ரைனில் சண்டையிடுவதற்காக களமிறக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் கொலம்பியாவினுடைய கூலிப்படைகள் உக்ரைனிலே சண்டையிடுவதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். அதிகளவான பணம் வழங்கப்பட்டால் மாத்திரமே நாங்கள் உக்ரைனில் சண்டையிடுவோம் என்றும் கூறியிருந்தார்கள். இப்படியான நிலைமை இவ்வாறு உக்ரைனில் களமிறக்கப்பட்ட கொலம்பியாவினுடைய கூலிப்படைகளை அதிக பணம் கொடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் வாங்கியுள்ளது. சாதாரணமாக ஒரு கூலிப்படை சிப்பாய்க்கு 5000 தொடக்கம் 10,000 வரையிலான டாலர்களை ஐக்கிய அரபு அமீரகம் செலுத்தி வருகின்றது. அதாவது ஒரு சிப்பாய்க்கு ஒரு மாதத்திற்கு 5000 தொடக்கம் 10,000 வரையிலான டாலர்கள் செலுத்தப்படுகின்றன. அதே போன்று உக்ரைனிலே சண்டையிடுவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பல கூலிப்படைகளையும் கொள்ளை கும்பல்களையும் கொலைக்காரர்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் பணம் கொடுத்து வாங்கியுள்ளது. மேலும் இவர்களை சூடானிலே RSF படைகளோடு களமிறக்கியுள்ளார்கள். இந்த கூலிப்படைகளும் கொள்ளை கும்பல்களும் கொலைக்காரர்களும் சூடானிய மக்களுக்கு எதிராகவும் சூடானிய இராணுவத்திற்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இன்னும் மிக முக்கியமான ஆபத்தான விடயம் என்னவென்றால் RSF படைகளை பலப்படுத்துவதற்காக குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் நிதியுதவிகளை வழங்கி வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பல பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியளிக்கக்கூடிய மிக முக்கியமான நாடாக அமீரகம் காணப்படுகின்றது. ISIS பயங்கரவாதிகளுக்கும் இன்னும் பல்வேறுபட்ட பயங்கரவாத குழுக்களுக்கும் இந்த அடிமை அரபு தலைவர்கள் எவ்வாறு நிதியுதவிகளை வழங்கி வருகின்றார்கள் என்பது தொடர்பான தனியான காணொளிகளை பதிவிடுகின்றேன். இதற்கமைவாகவே தற்போது சூடானிலும் சூடானை அண்மித்திருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் உள்ள பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியுதவிகளை வழங்கி RSF படைகளுக்கு ஆதரவாக களமிறக்கியுள்ளார்கள். அடுத்து RSF படைகளை பலப்படுத்துவதற்காக சாட் நாட்டிலிருந்தும் அதிகளவான கூலிப்படைகள் களமிறக்கப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முழுமையான ஆதரவோடு சாட் நாட்டில் இருக்கக்கூடிய கூலிப்படைகள் நேரடியாக சூடானினுடைய மேற்கு எல்லை பிரதேசத்தினூடாக களமிறக்கப்படுகின்றன. சூடானினுடைய மேற்கு எல்லை பிரதேசமானது RSF படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே காணப்படுகின்றது. மேலும் சூடானினுடைய மேற்கு பகுதியிலேயே சாட் நாடும் காணப்படுகின்றது. இதனால் சாட் நாட்டிலிருந்து அதிகளவான கூலிப்படைகளும் போர் வாகனங்களும் RSF படைகளுக்குள் களமிறக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சாட் நாட்டினுடைய அரசாங்கம் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஒன்றிணைந்து RSF படைகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படையாக வழங்கி வருகின்றது. அடுத்து RSF படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான பிரதேசமாக லிபியாவினுடைய கிழக்கு பிரதேசம் காணப்படுகின்றது. அதாவது லிபியாவினுடைய கிழக்கு பிரதேசமானது இராணுவ தளபதி ஹஃப்தாரினுடைய கட்டுப்பாட்டிலேயே காணப்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபு நாடுகளும் கடாஃபியினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு லிபியாவை சிதைப்பதற்காகவும் லிபியாவின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்காகவும் இராணுவ தளபதி ஹஃப்தாரையே பயன்படுத்தினார்கள். இதற்கமைவாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இன்னும் ஏனைய அடிமை அரபுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் லிபியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஹஃப்தாருக்கு முழுமையான ஆதரவை வழங்கின. மேலும் லிபியாவினுடைய கிழக்கு பிரதேச ஹஃப்தாரினுடைய படைகள் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஒன்றிணைந்து RSF படைகளை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் ஹஃப்தாரினுடைய படைகளை பயன்படுத்தி RSF படைகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றத்தையும் மேற்கொண்டு வருகின்றது. லிபியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளமான குஃப்ரா இராணுவ கட்டளை தளம் காணப்படுகின்றது. கடந்த அக்டோபர் மாதத்தில் மாத்திரம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ சரக்கு விமானங்களில் 57 சரக்கு விமானங்கள் இந்த குஃப்ரா விமான கட்டளை தளத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்திலிருந்து RSF படைகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றமும் தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ளது. அத்தோடு லிபியாவினுடைய நிலைமைகளை சிக்கலாக வைத்திருப்பதற்கும் லிபியாவினுடைய ஸ்திரத்தன்மையை தொடர்ச்சியாக சிதைத்து வைத்திருப்பதற்கும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் தொடர்ச்சியான நிதியுதவிகளை ஹஃப்தாருக்கும் வழங்கி வருகின்றார்கள். அடுத்து சோமாலியாவினுடைய பண்ட்லான் பிரதேசத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளம் ஒன்று காணப்படுகின்றது. பண்ட்லான் பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொசாசோ விமான கட்டளை தளமானது ஐக்கிய அரபு அமீரகத்தினால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமான கட்டளை தளமாகும். இந்த பொசாசோ விமான நிலையத்தினை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகம் அதிகளவான ஆயுத பரிமாற்றங்களை RSF படைகளுக்கு அனுப்பி வருகின்றது. சூடானிய மோதலில் RSF படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கான மிக முக்கியமான தளமாக பண்ட்லான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொசாசோ விமான நிலையமே காணப்படுவதாக மிடில் ஈஸ்ட் ஐ ஊடகமும் செய்திகளை வெளியிட்டிருந்தது. மேலும் தற்போதும் குறித்த விமான நிலையத்தினை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ச்சியான ஆயுத பரிமாற்றங்களையும் மேற்கொண்டு வருவதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக அமெரிக்கா வழங்கி வரக்கூடிய உச்ச அழுத்தங்கள் தொடர்பாக ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சலுகைகளுக்கு ஈடாகவும் தனது சுதந்திரத்துடன் சம்பந்தப்பட்ட எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளாது. ஈரானினுடைய அணுசக்தி திறன்களையும் ஏவுகணை திறன்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே அமெரிக்கா தற்போது பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய தயார்படுத்தல்களாகவே இந்த பேச்சுவார்த்தை அழைப்புகள் காணப்படுகின்றன. அமெரிக்காவினுடைய உலகளாவிய ஆணவத்திற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அடிபணிய போவதில்லை. தற்போது நாங்கள் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய அனைத்து ஆயுத படைகளும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். எங்களை நோக்கி அடுத்த மிகப்பெரிய போர் விரைந்து கொண்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் நாங்கள் இந்த போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய வான்படை மற்றும் வான் பாதுகாப்பு படையினுடைய உயர்மட்ட குழுவானது பெலரஸ் நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக பெலரஸோடு ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு அமைவாகவே ஈரானினுடைய வான்படையையும் வான் பாதுகாப்பு படையையும் பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் சில ஆயுத பரிமாற்றங்கள் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காகவும் ஈரானிய ஆயுதப்படைகளின் உயர்மட்ட குழுவானது பெலரஸுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். மேலும் தற்போது பெலரஸில் இரு தரப்பினருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரான் 12 நாள் போருக்கு பின்பு கற்றுக்கொண்ட பாடங்களை அடிப்படையாக கொண்டு அதனுடைய ஏவுகணை திறன்களை பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. ஈரான் அதனுடைய ஏவுகணை திறன்களை மேம்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான திட்டங்களையும் களமிறக்கி இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான தேவைகளையும் ஈரான் முழுமையாக நடைமுறைப்படுத்தியும் தயார் செய்தும் வருகின்றது. இதற்கமைவாகவே தற்போது ஈரான் பங்கபஸ்ட் ஏவுகணைகளை களமிறக்கியுள்ளது. அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமும் பங்கபஸ்ட் வெடிகுண்டுகள் காணப்படுகின்றன. சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் நிலத்தடி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவுமே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்துகின்றன. ஈரானிய தலைமைகள் படுகொலை செய்யப்படுவதற்கும் ஏனைய எதிர்ப்பற்ற தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கும் இந்த பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளே மிக முக்கிய காரணமாகவும் அமைந்துள்ளன. அத்தோடு 12 நாள் போரின் போது ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகள் பங்கபஸ்ட் ஏவுகணைகள் அல்ல. நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளையும் தளங்களையும் முழுமையாக அளிக்கக்கூடிய ஏவுகணைகளையே ஈரான் பயன்படுத்தி இருந்தது. இருப்பினும் அடுத்த கட்ட போரிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்தும் பதுங்கு குழிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஈரானுக்கு காணப்படுகின்றது. சுரங்கப்பாதைகளில் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளையும் முக்கியமான புள்ளிகளையும் இராணுவ தளங்களையும் அளிக்க வேண்டிய தேவை ஈரானுக்கு காணப்படுகின்றது. ஈரானுக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும்
எவ்வாறு பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்று இதற்கு பதிலடியாக ஈரானும் பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எனவே இந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலேயே தற்போது ஈரான் பங்கபஸ்ட் ஏவுகணை வெடிகுண்டுகளை களமிறக்கியுள்ளது. 25 மீட்டர் ஆழத்தை ஊடுருவி கான்கிரீட் பிரதேசங்களை ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணையாகவே இந்த பங்கபஸ்ட் ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெறும் 15 நிமிடங்களில் ஈரானிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்தும் பதுங்கு குழிகளை இலக்கு வைத்தும் இந்த பங்கபஸ்ட் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். ஈரானினுடைய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய இழப்புகளை விட இந்த பங்கபஸ்டர் ஏவுகணை வெடிகுண்டுகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய இழப்புகள் பல மடங்கினால் அதிகமாகவே காணப்படும். எனவே தற்போது ஈரான் களமிறக்கி இருக்கக்கூடிய பங்கபஸ்ட் ஏவுகணை வெடிகுண்டுகள் ஈரானிய ஏவுகணை திறன்களின் அடுத்த கட்டத்தையே உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இதே போன்று ஈரான் பல ஏவுகணை திறன்களையும் மேம்படுத்தியுள்ளது. இவை தொடர்பான தகவல்களை இன்னும் முழுமையாக வெளியிடவில்லை. அடுத்த கட்ட போரின் போது நிச்சயமாக இந்த மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை திறன்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய படைகள் பயன்படுத்துவார்கள். அத்தோடு ஈரான் இந்த பங்கபஸ்ட் ஏவுகணைகளை களமிறக்கி இருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானினுடைய பங்கபஸ்ட் ஏவுகணைகளை கண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அஞ்சுகின்றன. 12 நாள் போருக்கு பின்பு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ஏவுகணைகள் தொடர்பான முழுமையான தகவல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பெற்றுக் கொள்ளவில்லை. மேலும் ஈரானினுடைய இந்த பங்கபஸ்ட் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் போது அவற்றால் ஏற்படுத்தக்கூடிய இழப்புகளையும் எங்களுக்கு துல்லியமாக கணிக்க முடியும். எனவே ஈரான் அதனுடைய ஏவுகணை திறன்களை மேம்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து யெமனினுடைய சனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹம்தான் பழங்குடியினர் தயார்படுத்தல் பிரகடனங்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இவர்களுடைய தயார்படுத்தல் பிரகடன அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய கைகள் தற்போது தூண்டுதல்களிலேயே இருக்கின்றன. ஜியோனிச எதிரி மற்றும் அதனை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். இந்த தயார்படுத்தல்களை நாங்கள் தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றோம். மேலும் ஜியோனிச எதிரிக்கு அடிபணிந்திருக்கக்கூடிய அரபு ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிடுகின்றோம். முடிந்தால் நீங்கள் யெமன் மீது கை வைத்து பாருங்கள். மேலும் நாங்கள் அனைத்து உறுதியோடும் உங்களை எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். உங்களுடைய முக்கிய புள்ளிகளை இலக்கு வைப்பதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அஞ்சப் போவதில்லை என்றும் சனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹம்தான் பழங்குடியினர் அறிவித்துள்ளார்கள். அடுத்து நெட்டன்யாஹூ யெமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் யெமன் ஹவுதிகளை முழுமையாக அளிப்போம் என்றும் இதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் விரைவில் நல்ல செய்தியை எதிர்பாருங்கள் என்றும் நெட்டன்யாஹூ மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு நெட்டன்யாஹுவின் இந்த மிரட்டல்களுக்கு யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கடினமான நடைமுறைகளை எடுப்பதற்கும் கடினமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். யெமனுக்கு எதிரான நெட்டன்யாஹுவின் மிரட்டல்கள் ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல. தற்போது நாங்கள் களத்திலே அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சில அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து எங்களுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். இவை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். தற்போது எங்களுடைய தயார்படுத்தல்கள் வித்தியாசமானவை. விரைவில் இவற்றை களத்திலே நீங்கள் காண்பீர்கள் என யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து சவுதி அரேபியா தேசிய முன்கூட்டி எச்சரிக்கை தளத்தினுடைய செயற்பாடுகளை சோதனை செய்து வருகின்றது. சவுதி அரேபியா முழுவதும் சைரன்கள் மற்றும் மொபைல் எச்சரிக்கைகளை முழுமையாக சோதனை செய்து வருகின்றது. சவுதி அரேபியாவுக்கு எதிராக திடீர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் இந்த தாக்குதலின் போது எச்சரிக்கைகளை வழங்குவதற்கான சைரன் ஒலிகளை மேம்படுத்துவதற்கும் தொலைபேசி எச்சரிக்கைகளை வழங்குவதற்குமான வேலை திட்டங்களை சவுதி அரேபியா தொடர்ச்சியாக சோதனை செய்து வருகின்றது. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இதற்கான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதல்களை சமாளிப்பதற்காகவும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் பதிலடிகளை எதிர்கொள்வதற்காகவும் சவுதி அரேபியா தயாராகி வருகின்றது. ஆக்கிரமிப்பாளர்களும் இந்த அடிமைகளும் ஒன்றிணைந்து யெமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் ஏனைய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் மிகப்பெரிய தாக்குதல்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இதனாலேயே தற்போது சவுதி அரேபியா நாடு முழுவதும் முழுமையான எச்சரிக்கை வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக எல்லை பிரதேசங்களிலும் எண்ணெய் கிணறு பிரதேசங்களிலும் சைரன்கள் சோதனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்குவதற்கான ஒரு வரைவு தீர்மானத்தினை அமெரிக்கா ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் முன்வைத்துள்ளது. மேலும் அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய இந்த வரைவு தீர்மானம் தொடர்பான தகவல்களும் ஆவணங்களும் தற்போது கசிவடைந்துள்ளன. கசிவடைந்திருக்கக்கூடிய இந்த ஆவணங்களுக்கு அமைவாக காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகள் காசாவின் எல்லைகளில் மாத்திரம் களமிறக்கப்படவில்லை, ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் முழுவதும் களமிறக்கப்பட போகின்றார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச படைகள் காசாவில் களமிறக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் குறித்த ஆவணத்திலே சர்வதேச படைகள் களமிறக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவை விட்டு வெளியேறுவதற்கான எந்தவிதமான நிபந்தனைகளும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது சர்வதேச படைகளோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் காசாவில் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகளே உள்ளடக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் காசாவினுடைய உள்கட்டமைப்புகள் மற்றும் வெளிக்கட்டமைப்புகள், காசாவினுடைய புனரமைப்பு, காசாவினுடைய நிர்வாக செயற்பாடுகள் என்பன அனைத்தும் இந்த சர்வதேச படைகளோடு இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் குறிப்பாக காசாவிலே ஆயுத குழுக்களை நிராயுதபாணியாக்குவது சர்வதேச படைகளுக்கே பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளன. அதாவது காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கவும் பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்கவும் இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக காசாவை மாற்றுவதற்கும் இந்த சர்வதேச படைகளுக்கே பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்த சர்வதேச படைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளும் அமெரிக்க படைகளும் பிரித்தானிய படைகளும் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்றும் குறித்த ஆவணத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்குவதற்கும் ஹமாஸை முழுமையாக அழிப்பதற்கும் அனைத்து பிரதேசங்களையும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்குமே இந்த சர்வதேச படைகள் களமிறக்கப்பட போகின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.